வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படி கொடுத்த தருணத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு ஆரம்ப ஜெபத்தை செய்து நாங்கள் இதை தொடங்கலாம் என்று இருக்கிறோம். எனவே ஆரம்ப ஜெபத்தை செய்யும்படிக்கு நான் சிஸ்டர் கீதாவை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. சிஸ்டர் கீதா அதில் இருப்பீங்களா? இதில் இருக்க யாராவது ஒரு ஆள் ஜெபிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹalleluya. பரிசுத்த பிதாவே, இந்த வேளை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை தந்து ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்களோட கூட இருந்து வழி நடத்தி போஷிப்பித்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கிடைக்க முடியாத பெரிய சலாக்கியத்தை தந்து மேலான வெற்றியை தந்து உங்களை அறிவை தந்து உங்களுடைய ஜனமில்லாத ஜனமாய் எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து எங்களை அழைத்த தெய்வமே உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மாலை வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய வசனங்களையும் ஆண்டவரே கட்டாயமான சத்தியங்களையும் கேட்கும்படியாக உங்களுடைய சமூகத்திலே வந்து கூடியிருக்கிறோம். கூடியிருக்கிற அனைவரோடும் நீங்கள் பேசி ஆண்டவரே பலப்படுத்தி வெளிப்படுத்தி ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே அறியக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் அழி செய்யும்படியாக துதிக்கிறோம். கொடுக்க ஆண்டவரே வேத பாடங்களை கொடுக்க அந்த சகோதரியை இன்னும் பலப்படுத்தி ஞானங்களை கொடுத்து ஆண்டவரே இந்த நாளோட ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி அழி செய்யும்படியாக விஷயங்களை வெளிப்படுத்தி கொடுக்கும். ஆண்டவரே எங்களை சகலவற்றையும் பொறுப்பட்டு ஆசீர்வாதத்தை நடத்துப்பா. எல்லா வர இருக்க இன்னும் வராயிருக்க எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஆண்டவரே இன்னும் இதில் பங்குபட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிருபை செய்யும்படியாக துதிக்கும். நம்ம மகிமை துதியெல்லாம் உங்களுக்கே சொல்லு. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அப்படியே நாங்கள் ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்தி நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் தேவனை உயர்த்தி நாங்கள் அவரை மகிமைப்படுத்தி நாங்கள் வேத பாடத்துக்கூட கடந்து செல்ல போகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே நன்றி தகப்பனே, தெய்வமே உயர்த்துகிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுமே. என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள்
வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலும் உம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறதான உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மிகுதியான வேத படிப்பையும் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். நீர் கற்றுக்கொள்ள விரும்புகிறதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய காரிய சிலுவையின் பின்னாலே மறைத்து கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். மிகுதியான காரியத்தையும் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நான் சிஸ்டர் ரெபேக்கா இடத்துல கொடுக்குறேன். Thank you, Pastor. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கண்மணி மீட்பராகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரத்தியாக இருப்பதாக துதிக்கணும் மகிமை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி பாடத்துக்குள்ள கடந்து செல்வம். கடந்த வாரம் ஞானஸ்தானத்தை பற்றி தியானிக்கிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருந்த அந்த ஞானஸ்தானத்துல நான் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன். அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இங்கே 2 வகையான ஞானஸ்தானத்தை பார்க்கிறோம். அதாவது ஒன்று பரிசுத்த ஆவியினாலே பெறப்படும் ஞானஸ்தானம், 2வது அக்கினி ஞானஸ்தானம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம் என்றது எங்களுக்கு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான். ஆனா இந்த அக்கினி ஞானஸ்தானத்தை தவறாக எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான விளக்கத்தை நாங்க இங்க பார்க்க போறோம். யோவான் 3:5 சொல்லப்படுது, இயேசு பிரத்யேகமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்ப இங்க இன்னொரு விஷயத்த நாங்க சொல்லணும். மெய்யாகவே மெய்யாகவே என்று கர்த்தர் ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தை 2 தடவை வேதத்துல வருதுண்டா அந்த வார்த்தை மிகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதே வெளிப்படுத்தல பார்த்தோம்னா சீக்கிரமாக என்று சொல்லப்படும். அப்ப அதி சீக்கிரமே அந்த காரியம் நடக்க போறதுன்றதுக்காகத்தான் அந்த வார்த்தை 2 தரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க மெய்யாகவே மெய்யாகவே அவ்வளவுக்கு உறுதிப்படுத்தி சொல்கிற அந்த காரியத்தை, அதாவது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால்
பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அதனால்தான் ஜலத்துல ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறோம், ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்றோம். அதைத்தான் பவுல் சொல்கிறார் எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று உரிய முத்திரை. அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் எங்களால மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை. அதே அந்தி கிறிஸ்து என்ன செய்யறான் வெளிப்படுத்தல, அவன் ஒரு முத்திரையை எங்களுக்கு தரித்துக் கொள்கிறான். அவனுடைய முத்திரையை தரித்துக் கொண்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதை நாங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அப்ப அது எங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா இந்த அக்கினி அபிஷேகம் இல்லாட்டி அக்கினி ஞானஸ்தானம், அக்கினி அபிஷேகம் என்ற வார்த்தை பைபிள்ல எங்கேயுமே சொல்லப்பட இல்லை. அதனால நீங்க அந்த வார்த்தையை கார்ந்து கொண்டு ஒரு தடவை கூட பாவிக்காதீங்க. ஏன்னா அக்கினி அபிஷேகம் என்று புதிய ஏற்பாடுல எங்கேயுமே சொல்லப்பட இல்லை. அப்படி அக்கினி அபிஷேகம் இல்ல. ஆவியானவரின் அபிஷேகம், அதாவது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேற, அக்கினி பயன்படுத்துறது வேறையா இருக்கும். இந்த அக்கினி எதற்காக பயன்படுத்துகின்றது தான் நாங்க பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 2:3 அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அப்ப இதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க, அங்க அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்டது என்று. அக்கினி அபிஷேகம் ஒன்று இல்லை. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது, அக்கினி மயமான நாவுகள் பிரிந்திருப்பது போல. அப்ப இங்க என்ன செய்யறாங்க, ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்றதும் என்ன செய்யறாங்க, அவர்கள் ஒவ்வொரு வாழைக்கும் அவன் நவமான மொழிகளால பேசுகிறார்கள். அப்ப அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழிகளால பேசும்போது அவர்களுடைய நாவுகள் எப்படிப்பட்டதாக இருக்காம், அக்கினி மயமாக. தேவனுடைய வெளிப்படுத்தல பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் அக்கினி சுவாலை போன்றது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த அக்கினி வெளிப்படுத்தல் படிக்கும் போது கற்றுக்கொண்டோம். அதாவது அது பாதாளத்துல எப்படி அக்கினியின் தணல் சதா காலங்களில் கொதித்து கொண்டு இருப்பது போலதான் நம்முடைய தேவனுடைய கண்களிலேயும் கிருபையும் இரக்கமும் என்ன செய்து சதா காலங்களும் அவருடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதுனால அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நாங்க பெற்றுக்கொள்றோம். அப்ப அவருடைய கண்கள் எவ்வளவு அக்கினி சுவாலை போல இருப்பதற்கான காரணம் அவர் எங்களுக்கு மேல காட்டுற கிருபையும் இரக்கம் தயவு இருக்குது. அப்படி அக்கினி சுவாலை போல இருக்குதுன்றது வேற. போல என்பதைத்தான் வெளிப்படுத்தல அநேக காரியங்கள்ல என்ன செய்வார், யோவான் பயன்படுத்துவார். ஏன்னா அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதற்குரிய பெயர்கள் அவர்களுக்கு தெரியாது. அப்ப அதனால ஒரு மாதிரியைத்தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன என்பதை நாம கண்டு கொள்வதற்காகத்தான் வெளிப்படுத்தல இந்த காலத்துல தேவனங்களுக்கு அதை படிக்க கற்றுக்கொள்ள கிருபை செய்திருக்கிறார். அப்ப அந்த அக்கினி மயமான நாவுகள் அவர்களுக்கு இருந்ததுக்கு காரணம், அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசுவது அவ்வளவு பாஸ்டா அவங்க பேசும்போது அது ஒரு அக்கினி மயமாக, அக்கினி நாவுகளாக பார்ப்பவர்களுக்கு அது தென்பட்டது. அதனாலதான் லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கையில அது தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்ப இங்க அக்கினி நாவுகள் என்பது அக்கினி அபிஷேகம் இல்லை என்பதை நாங்க கண்டு கொள்ள வேண்டும். அப்படியான அக்கினி ஞானஸ்தானம் என்றால் என்ன? மத்தேயு 3:12 தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாது அக்கினியில் சுட்டரிப்பார். இப்ப நமக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சு கொண்டுட்டோம் அக்கினி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அக்கினியும் கந்தகம் எரியும் கடலில சாத்தானும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் மிருகம் என்று அழைக்கப்பட்ட அந்தி கிறிஸ்துவும் தள்ளப்பட்டார். அப்ப அக்கினி என்பது என்னன்னா நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிற ஒரு காரியம். அக்கினி ஞானஸ்தானம் என்றது அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப முதல் தடவை வந்த போது பரிசுத்த ஆவியானவரால எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். அவருடைய நியாய தீர்ப்பின் போதுதான் இந்த அக்கினி ஞானஸ்தானத்தை கொடுக்க போறார். அந்த அக்கினி ஞானஸ்தானம் எப்படிப்பட்டது, நியாய தீர்ப்புக்கு. இங்க சொல்லப்படுது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். அந்த வேலையைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். நம்ம எல்லாரையும் என்ன செய்யறார், ஒன்று கூடி சேர்க்கிறார். அதனாலதான் சொல்லப்படும், பவுல் சொல்லியிருப்பார், தலைக்கு மூலக்கல்லாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அஸ்திபார கற்களாக அப்போஸ்தலர்களும் ஜீவ கற்களாக நாமும் இருக்க ஆவியானவர் சாந்து பூசி எங்களை ஒரு மனம் படப்பா வைக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லியிருப்பார். அப்ப தலைக்கு மூலக்கல்லும் அப்போஸ்தலராகிய ஜீவ கற்களும்
அஸ்திபார கற்களின் ஜீவ கற்களும் ஒன்று சேரும் போதுதான் என்ன செய்யப்படுது, புதிய எருசலம் கட்டப்படுகிறது. அந்த புதிய எருசலம் தான் புதிய பூமியாகவும் புதிய வானத்திலையும் வரப்போறது நாங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல கண்டு கொள்கிறோம். அப்ப இந்த ஒரு மனப்பாடத்தை யார் செய்யறது, சேர்த்து வைக்கிறது யாருக்கு உரிய விஷயம், ஆவியானவர். அப்ப களத்துல என்ன செய்யறார், தம்முடைய கோதுமையில நல்ல கோதுமையெல்லாம் என்ன செய்யறார், களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறார். கதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். அப்ப தேவனுடைய வசனத்துல நிலை நிற்காதவர்களும் தேவனை சார்ந்து கொள்ளாதவர்களை என்ன செய்வாராம், அக்கினியால் சுட்டரிப்பார். அப்ப இந்த அக்கினி ஞானஸ்தானம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, தேவனை அறியாத மனுஷர்களுக்காக வைக்கப்பட்டதுதான் இந்த அக்கினி ஞானஸ்தானம். அப்ப இந்த அக்கினி ஞானஸ்தானத்துக்கு இன்னும் ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா, லூக்கா 3:9 இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்படுகிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்ப என்ன செய்து, நமக்கு நல்ல கனி கொடுக்க இல்லாட்டி என்ன செய்யப்படுமா, வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்ப அக்கினி என்பது நியாய தீர்ப்புன்றத இங்க லூக்காவும் உறுதிப்படுத்துற, அதே மத்தேயு அதிகாரத்திலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அக்கினி ஞானஸ்தானம் என்பதை நாங்க சரியா தெரிந்து கொள்ளணும். அக்கினி ஞானஸ்தானம் என்பது என்ன, அக்கினி அபிஷேகம் ஒன்று இருக்கு. நீங்க அக்கினி அபிஷேகத்தை தேவனிடத்துல கேட்டீங்கன்னா அது சீக்கிரமே என்ன செய்திருவார், உங்களுக்கு நியாய தீர்ப்புக்கு கட்டளை இட்டுருவார். அதனால தேவனுடைய வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை என்ன செய்யணும், நீங்க அழகா பயன்படுத்தணும். அதை உணர்ந்து அதோட அர்த்தம் தெரிந்து அதனை பயன்படுத்தணும். அதனால ஜெபத்திலையும் சரி, வேத வாசத்திலையும் தேவையில்லாத வசனங்களை அலட்டாம நம்ம தேவையானது தேவனுக்குரிய தேவையான வசனத்தை என்ற நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் நம்முடைய தேவைகளையும் தேவன் அறிந்திருக்கிறபடியா தேவையான வெற்றிகளை மட்டும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நிலையில நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த அக்கினி ஞானஸ்தானம் என்ன என்பதை நம்ம கண்டு கொண்டோம். இந்த அக்கினி ஞானஸ்தானம் அப்ப அக்கினி தீர்ப்புக்கு, அதாவது நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பரலோகத்துக்கு போற, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது, நாங்க ஏற்கனவே சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பார்த்தோம். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன செய்யப்படும், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக உயிர் தழுவார்கள். அதற்கு பின்பாக நாமும் அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் பரதேசிலே நமக்காக காத்திருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம இல்லாமல் அங்க பூரணப்படாதபடிக்கு நமக்காகத்தான் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை சொல்கிறேன். அப்ப அவர்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க, மத்திய ஆகாயத்துல நம்ம வரவேற்கிறதுக்கு இயேசுவானவர் வருகிறார், அவர் எங்களை அழைத்து போவார். அப்ப அந்த அழைப்புக்காகத்தான் நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். ஆனா இந்த இயேசுவை அறியாதவர்களுக்கு அப்ப நாம இந்த எடுத்துக்கொள்ளப்படும் போது எங்களுக்கு என்ன செய்வோம், இந்த அலங்கம், இந்த சரீரம் இந்த சரீரத்தோட நாம போக மாட்டோம் என்பதும் எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சரீரத்துக்கு பதிலா தேவன் இன்னொரு சரீரத்தை, ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரிய சரீரத்தை தடுத்துக் கொள்றோம். அதே மாதிரி தான் இந்த பாதாளத்துக்குள்ள போகிறவர்களுக்கு, அதாவது நியாய தீர்ப்பின் போது பாதாளத்திற்கு போகிறவர்களுக்கும் ஒரு சரீரம் இருக்கிறது. ஏனென்றா அந்த சரீரத்தை அவர்கள் தடுத்துக் கொள்ளும் போதுதான் வேதம் சொல்கிறது அந்த சரீரத்தை சதா காலங்களும் அக்னி சூளையில போடப்படுறவங்க, அது அக்னியும் கந்தகம் எரியிற கடல்ல போடப்படுறவங்க சதா காலங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்ப இந்த சரீரத்தோட இருக்கிற நாம அந்த அக்னி கடல்ல தள்ளப்பட்ட என்ன செய்வோம், ஒரு நிமிஷத்துல மண்ணா போயிருவோம். ஆனா அந்த சரீரம் என்ன செய்யும், சூட உணர்ந்து கொள்ளும். ஆனா என்ன செய்யாது, எரிஞ்சு போகாது. அப்ப அந்த அக்கினியின் தணலை எங்களால உணர முடியும். அதனாலதான் அங்க என்ன பாதாளத்துல அழுகையும் புலம்பலும் கற்கடிப்புமாக இருக்கும் என்று வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. அப்ப வெளிப்படுத்தல் 20:5 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்களாக காணப்பட்டவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்ப இந்த லோத்துக்கு அதே மத்திய அதிகாரத்துல தேவன் சொல்லுவார், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் இனி வரும் காலங்களில் நடக்கும். அதாவது கர்த்தருடைய வருகையின் போது நடக்கும். அப்ப நோவாவின் காலத்துல நாங்க பார்த்தோம், ஜலத்தினாலதான் பூமி அழிக்கப்பட்டது. ஆனா அதே தேவன் நோவாவோட பொருத்தனை செய்து கொண்டார், இனிமேல் பூமியை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று. அதனாலதான் அந்த வானவில் தோன்றும் போது நாங்க பார்ப்போம், அந்த வானவில் கர்த்தருடைய உடன்படிக்கை என்பதையும் வெளிப்படுத்தல நாங்க பார்த்து கொண்டோம்.
ஆனா லோத்தின் காலத்துல அக்கினியால தான் அழிக்கப்பட்டது. அப்ப லோத்தின் காலத்துல சோதோம் அழிக்கப்பட்டது அக்கினி. அதனாலதான் அங்க லோத்தின் காலத்தில் நடந்தது போல என்று சொல்லுவார். அப்ப இனி இந்த பூமியானது அக்கினி தீர்ப்புக்கு வைக்கப்பட்டது. என்னத்துக்காக? அக்கினிக்காக. அக்கினியினால் தான் இந்த பூமி அழிக்கப்படும். அப்ப இந்த வசனங்கள், இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் ஒன்றுமே என்ன செய்து பொய்யிருப்பதில்லை. நாம தான் அதற்குரிய அர்த்தத்தை கண்டு கொள்ளணும். அப்ப இந்த புத்தகத்துல ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. அப்ப நாம எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ அதே மாதிரி தேவனை அறியாத மனுஷங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவாங்க? பாதாளத்துல சதா காலங்களும் வாதிக்கப்படுவாங்க. உங்க நண்பர்களோ சொந்தக்காரங்களோ நம்மளை நேசிக்கிறவங்க ஒரு நிமிஷம் இங்க பூமியில கஷ்டப்பட்டாலோ இல்லாட்டி பூமியில வேதனைப்பட்டாலோ நாம என்ன செய்யறோம்? ஐயோ, என் சகோதரிக்கு இப்படி நடந்துச்சு, என் சகோதரனுக்கு இப்படி நடந்துச்சு, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னு நாம கவலைப்பட்டு அவங்களுக்காக ஜெபிக்க பாரப்படுறோம். ஆனா அது என்னத்துக்காக? உலகத்து காரியங்களை குறித்து. ஆனா நாம எடுத்துக்கொள்ளப்பட்டதும் அவங்க தேவனை அறியாம இருந்து அந்த மனுஷங்க பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டா சதா காலங்களிலும் பாதிக்கப்படுகிறது. உங்களோட கண் முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் அதற்காகத்தான் இந்த பாரத்தோட இந்த வசனத்தை நான் கொண்டு வந்ததுக்கான காரணமே, நம்ம சொந்தக்காரங்க, நாங்க நேசிக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம அறிந்தவங்க யாருமே தேவனை அறியாது, தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளாது, தேவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய பேர் எழுதப்பட வேண்டும். அவங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படையிலாட்டி நீங்க எழுதப்படுறதுக்காக அவங்களுக்கு பாரத்தோடு ஜெபிக்கணும். அந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிக்கணும். என்ன? என் சொந்தம், என் ரத்தம், என் தேசத்து மக்கள், என் கிராமத்து மக்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல தள்ளப்படுவதை நான் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது. அந்த ஆத்ம பாரம் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும். இந்த நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல தேவனை அறியாத மனுஷங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறத ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணும்போது உங்களை அறியாமல் என்ன செய்வீங்க? நீங்க ஒரு பாரத்துக்குள்ள தள்ளப்படுவீங்க. அந்த பாரம் என்ன செய்யும்? உங்களை அவங்களுக்காக வைக்கப்படும் போது உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் துருக்கியில சேர்க்கப்பட்டு ஜெப கலசத்துல சேர்த்து வைத்து அந்த நேரத்துல, தகுந்த நேரத்துல அவருடைய இருதயங்களை தேவன் திறப்பார். ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கும், ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு தாவீதின் திறவுகோலை உடையவர். அதனால அந்த தகுந்த சந்தர்ப்பம் வரும்போது அவருடைய இருதயத்தை திறக்க வல்லவர். அதனால நீங்க அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. அவங்களுக்கு எப்படியாவது, உங்களை கோபிச்சா என்ன, உங்களோட கதைக்காம போனா என்ன, அதனால பரவாயில்ல. ஆனா அந்த ஆத்மா பாதாளத்துக்கு தள்ளப்படுவதை நீங்க விரும்பக்கூடாது. அதுக்கு இன்னொரு காரணம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, எசேக்கியேல் 33 கடந்த வாரம் தான் அந்த வசனத்தை என்னால தியானிக்க கூடியதாக இருந்துச்சு. அந்த வசனத்துல சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, எசேக்கியேல்ல சொல்லப்படுது, நீங்க அந்த ஒருவர், உங்களோட கூட இருக்கிற ஒருவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க பாவமோ இல்லாட்டி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது நீங்க அவங்கள அது தவறுன்னு சொல்லி நீங்க அதை சொல்லாம போனா, அந்த வசனத்தை நான் அழகா வாசிக்கிறேன் கேளுங்க. எசேக்கியேல் 33:8. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாம போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவனது இரத்த பழி உன் கையில் கேட்பேன். பாவம் செய்யறவனோ, நமக்கு தெரியுது, நம்ம கூட பயணிக்கிறவங்க சில பாவங்களை செய்வாங்க. அந்த பாவங்களை செய்யும் போது அது பாவம், நாம தேவனுடைய வசனத்தை அறிந்திருக்கிறோம். அது பாவம் என்பதை நாம அவருக்கு உணர்த்தாம போயிட்டோம் என்று சொன்னா அந்த பாவத்துக்குரிய தண்டனை நிச்சயமா அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா அது அந்த இடத்துல நான் பார்த்து கொண்டு இருந்து அதை நான் சொல்லாம போனேன்டா அந்த இரத்த பழிக்கு நான் ஆளாகுவேன். நீங்க தான் உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படலாட்டி அந்த சொந்தக்காரங்களுக்கு கேள்விக்கு பதில் நியாய தீர்ப்புல உங்களிடத்துலதான் கேட்கப்படும். நீங்க ரட்சிக்கப்பட்டு உங்க புருஷன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலாட்டி அங்க நியாய தீர்ப்புல உங்களிடத்துலதான் தேவன் கேட்பார். நீங்க அதை மறந்துடாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம தேசத்து மக்கள், நம்ம கிராமத்து மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காகவே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அதனால அந்த ஆக்கின தீர்ப்புல, அந்த சாபத்துல இருந்து, அந்த இரத்த பழியில இருந்து நீங்க மீள வேண்டும் என்று சொன்னா நீங்க அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறதுக்கும், அது மட்டுமல்லாம
பாரப்பட்டு ஜெபிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவனுடைய வசனத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய நாள்ல தானியல் எப்படியெல்லாம் உறுதியான தீர்மானங்களை எடுத்து அதுல ஜெயத்தை கொண்டாரோ அதே மாதிரி நீங்க இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. இன்றைக்கு எப்படியாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வசனத்தை அனுப்புங்க, தேவ வசனத்தை அனுப்புங்க. எத்தனை பேஸ்புக்குள்ள இந்த யூடியூப், டிக்டாக் அதுகள்ல நேரத்தை அதிகமா செலவிடுறோம். ஆனா அது நம்மள தேவனிடத்துல இருந்து பிரிக்கிற காரியங்கள், தேவனிடத்துல இன்னுமா கிட்டி சேர்க்கிற காரியங்களை தெரிந்து கொண்டு அதுல நீங்க இன்னும் பயன்படணும். அதுல உங்களை கிட்டி சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சியா இருக்கு. அதனால இந்த நாளில இருந்து உங்களுக்குள்ள ஒரு உறுதி செய்து கொள்ளுங்க. இந்த உறுதியில உறுதியாங்க. ஏன்னா காலம் சமீபமா இருக்கு. நாங்க உலகத்து காரியங்களை குறித்தும் ஆளுக்கு ஆசீர்வாதங்களை குறித்தும் பின்னோக்கி போகாம அதை குறித்து மட்டுமே நாங்க போய்கொண்டிருக்காம வரும் காரியங்கள்ல நாங்க பொக்கிஷங்கள் எல்லாம் எங்க சேர்த்துக்கொள்ளும், இங்க சேர்க்கிற எந்த பொக்கிஷமும் நமக்கு கூட வரப்போறது இல்ல. நமக்கு சேர்த்து வைக்கிற இந்த ஆத்மா என்னும் பொக்கிஷம் தான் நம்ம கூட வரப்போகுது. அதுதான் நமக்கு கிரீடங்களை பரலோகத்துல எடுத்து தரப்போறது. அப்ப அந்த கிரீடங்களை நோக்கி ஓடுங்க. மேலானவைகளை நோக்கி ஓடும்போது கீழானவைகள் எல்லாமே கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை ஞாபகத்துல வச்சு அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. அதுதான் அக்கினி ஞானஸ்தானம் என்பதை பார்த்தோம். அடுத்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி போறேன். ஞானஸ்தானம் என்றால் என்ன, அது யார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்க சொல்லிட்டு போறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஞானஸ்தானம் என்பது அது ஒரு உடன்படிக்கை என்று சொல்றார் தேவன். மத்தியில சொல்றார் அது தேவ நீதியாகவும் தேவ ஆலோசனையாகவும் தேவ கட்டளையாக இருக்கிறது. அப்ப இயேசுவானவர் அந்த தேவ நீதிய நடைமுறைப்படுத்துறதுக்காகவே என்ன செய்தார், யோவான் ஸ்நானத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப அந்த ஞானஸ்தானத்தை யாரு பெற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றா இயேசு கிறிஸ்து. அதாவது ஞானஸ்தானம் என்பது ஞானம் வந்த பின்பு பெற்றுக்கொள்வதற்கு தான் ஞானஸ்தானம். ஞானம் எப்படி வரும் என்றத வேதம் சொல்லுதுன்னு சொன்னா, ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும், தீங்கை விட்டு நீங்க தீங்குக்கு பயப்படும் போதுதான் அந்த ஞானம் உங்களுக்குள்ள வருது. அப்ப தீங்கை விட்டு கர்த்தருக்கு பயப்பட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு, தேவன் எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக மறுபடி அதாவது அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இந்த 3ஐயும் ஒரு மனுஷன் விசுவாசித்து அறிக்கையிட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு செய்யப்படுவதுதான் ஞானஸ்தானம். அப்ப இந்த ஞானஸ்தானத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள், மனம் திரும்பியவர்களும் பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களும் விசுவாசம் உள்ளவங்கள் சீசனாகி பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை நன்கு அறிந்து சீசனாகி அதை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. ஞானஸ்தானம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்றது, அது நீர்ல மூழ்கி, அதாவது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்ப நாங்க தண்ணீருக்குள்ள மூழ்கி வரும்போது எப்பட்ட மனுஷராக வருவோம், எங்களுடைய பழைய வாழ்க்கை இல்லாம புதிய வாழ்க்கை, புதிய சரீரத்தோட வர மாதிரி நாங்க என்ன செய்வோம், இயேசு கிறிஸ்துவின் சாயலாக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய பிறப்பு எடுத்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, அதனாலதான் வேதத்துல சொல்லப்படுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கார்மேகங்கள் போல அகற்றி விடப்படுகிறது. அப்ப நாங்க தண்ணீருக்குள்ள மூழ்கும் போது எங்களுடைய கடந்த வாழ்க்கை, கடந்த பாவங்கள் எல்லாமே என்ன செய்யப்படும், மூழ்கடிக்கப்படுகிறது. அப்படி மூழ்கடிக்கப்பட்டு புதிய மனுஷனாக வர வேண்டும். அப்படி ஞானஸ்தானம் பெறாதவர்கள் என்ன செய்யணும், நீங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்களோட சபையில இருக்கிறவங்கள்ட்ட ஒப்பு கொடுங்க. ஏனென்றா அதுதான் ப்ராப்பரான ஞானஸ்தானம். தண்ணீர் உள்ளுக்குள்ள மூழ்கி எடுக்கப்படுறது. நம்ம சிறுவேத்துல நம்ம எடுத்திருப்போம் ரோமன் கத்தோலிக்கல எல்லாம் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் தண்ணீர் தெளித்தல் ஞானஸ்தானமாக இருக்கும். ஆனா அந்த ஞானஸ்தானம் எல்லாம் என்ன செய்யப்படும், ஒரு ப்ராப்பரான ஞானஸ்தானம் இல்லை. அதனால நம்ம தண்ணீர்ல மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானத்துக்கு நீங்க எடுக்காதவங்க ஒப்பு கொடுங்க. அது சீக்கிரமே கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறபடியா நீங்க அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதால என்ன பயன் என்பதையும் பார்த்து விட்டு தானியேலுக்குள்ள கடந்து போக போறோம். முதலாவதாக நீதியை நிறைவேற்ற வேண்டும். அதாவது நீதி என்பது என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடய நம்ம பிழைத்திருக்கிறோம் என்றதை தண்ணீருக்குள்ள மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறோம். நாங்க ரட்சித்துக் கொள்ளப்படுகிறோம். தேவனுடைய நாமத்தை அறிந்து நம்முடைய பெயர்கள் என்ன செய்யப்படுது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரி பண்ற ஒரு அதிகாரத்தை நாங்க பெற்றுக்கொள்கிறோம்.
அடுத்து நாங்க பரிசுத்தமாக்கப்படுகிறோம். தேவனுடைய நாமத்தின ரத்தத்தினாலே கழுவப்பட்டது நிமித்தம் என்ன செய்யறோம்? நாங்க பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். மனம் திரும்புதலுக்கென்ற பாவம் மன்னிப்பு நாங்க பெற்றுக்கொண்டதன் நிமித்தம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி ஞானஸ்தானம் என்ன என்பதை நீங்க பார்த்து கொண்டோம். சோ அதனால இனி அக்கினி ஞானஸ்தானத்தை பற்றி நம்முடைய வாய்களில் உதிர்க்காத படிக்கு, அக்கினி அபிஷேகம் என்ற வார்த்தை எங்களுடைய வாய்களில் வராத படிக்கு பார்த்து கொள்ளுங்க. தேவ ஆவியானவரின் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை உங்களுடைய துதியிலையும் ஜெபத்திலையும் கேட்டுக்கொள்ளுங்க. அக்கினி அபிஷேகம் என்ற வார்த்தையை பெற்றுக்கொள்ள நினைக்காதீங்க. அடுத்து நம்ம தானியேலின் அதிகாரத்துக்குள்ள கடந்து போவோம். தானியேலின் கடந்த வாரம் தானியேலின் 5ஆம் அதிகாரம் மட்டும் பார்த்திருந்தோம். அந்த 5ஆம் அதிகாரத்துல பெல்ஷாத்சார் தன் பிரபுக்களோடு 1000 பேருக்கு விருந்து வைக்கிறத பார்த்து கொண்டோம். அந்த பாத்திரங்களை, அதாவது தேவனுடைய ஆலயத்துல 2வது ஆலயத்துல கொண்டு வரப்பட்ட பாத்திரங்கள் கனவீனப்படுத்தப்பட்டதை அங்கு பார்த்தோம். தேவனுடைய பாத்திரங்களாக நாம தான் இப்ப இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுவது. புதிய ஏற்பாட்டுல நாம தான் தேவனுடைய பாத்திரங்கள். அதனாலதான் தேவன் சொல்ற நம்ம கனவீனத்துக்குரிய பாத்திரம், கனப்படுத்துறதுக்குரிய பாத்திரமாக இருக்கிறோம். ஆனா அங்க பழைய ஏற்பாட்டுல என்னது? ஆலயத்துக்குரிய பாத்திரங்களாக இருந்தது. அந்த ஆசாரியர் அந்த நேரத்துல 2வது ஆலயத்துல இருந்த ஆசாரியர்கள் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுதான். கோரேஸ் ராஜா 2வது ஆலயத்தை கட்டும் போது பெல்ஷாத்சாரிடம் இருந்து அதை கொடுத்தது நாங்க 4ஆம் அதிகாரத்துல பார்த்து கொண்டோம். அடுத்து தானியேல் ராஜாவுக்கு, அதாவது அங்க தானியேல் அழைத்து வரப்படுகிறார். எதற்காக என்று சொன்னா, ரத்தம் தோய்ந்த கையினால் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கான விளக்கத்தை கொடுக்கும்படி அங்க இருக்கிற கல்தையரோ இல்லாட்டி சாஸ்திரிகளால அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படாத இதுல தானியேலை கொண்டு வரப்படுது. ஆனா தானியேல் இந்த நல்ல குணத்தை இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது தானியேல் ராஜாவின் பிள்ளைகளை எந்த ஒரு இதுவும் இல்லாம, எப்படி இப்ப நாங்க எசேக்கியேல் 33ல பார்த்த மாதிரி என்ன செய்வார்? அந்த ஒரு மனுஷன் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்ட வேண்டும். அதுதான் நம்ம வெளிப்படுத்தலையும் பார்த்திருந்தோம். இதுல பார்த்த எபேசு சபையை பார்த்து சொல்லி, பொல்லாதவர்களை கண்டு சகித்து கொண்டு இருக்காததை கர்த்தர் விரும்பவில்லை. அதாவது அந்த எபேசு சபையில் கர்த்தருக்கு விரும்பத்தக்க சபையா இருந்துச்சு. அப்ப அந்த சபையில இருக்கிறவங்க என்ன செய்வாங்களா? பொல்லாதவர்களை கண்டு சகித்து கொள்றத தேவன் விரும்ப இல்லை. அப்ப பொல்லாதவர்கள் அந்த பொல்லா இருக்கிறதாகவும் உள்ளதை உள்ளது என்று சொல்ல கற்றுக்கொண்டார்கள். உண்மையை அப்படி வெளிப்படுத்த சொல்ல கற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த பொல்லாதவர்களை சகித்துக் கொள்றது கூட என்னது? கர்த்தருக்கு ஒரு பிடிக்காத காரியம். அதனாலதான் இங்க தானியேல் கர்த்தருக்கு விரும்பத்தக்க ஒரு பிரியமான புருஷனா இருந்ததற்கு காரணம், பெரிய ஒரு ராஜா. ஆனா அந்த ராஜா செய்யற தப்ப கூட ஒரு பயமின்றி அதுல வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதாவது தேவன் தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகள் எல்லாமே அதிகாரியாகி, அதாவது அவர் சொல்ற விதத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, உம்முடைய சுவாசத்துக்கான அதிகாரி யாரு? தேவன். அது மட்டும் இல்லாம உம்முடைய வழிகளுக்கும் அதிகாரியா இருந்த அவரை மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தையும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன செய்யப்படுதுன்னு, நீங்க இவ்வளவு தேவன் தான் உங்களுக்கு கொடுத்தார் என்பதை நேபுகாத்நேச்சர் மூலம் அவர் பெல்ஷாத்சார் அறிந்திருப்பார். ஏனென்றா நேபுகாத்நேச்சர் 7 வருஷம் அரச சபையில இல்லை என்று சொன்னா, நிச்சயமா அவருக்கு பதிலா இவர் தான் அரசாட்சி ஆண்டிருப்பார் அவருடைய பிரபுக்களோட. அப்படி இருக்கும் போது அவர் மறுபடியும் நேபுகாத்நேச்சர் மறுபடியும் பிரபுக்கள் அழைத்து போகும் போது, அப்ப அவருக்கு நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்திருப்பார்? பெல்ஷாத்சாருக்கு சொல்லி இருப்பார். அதனாலதான் அங்கு சொல்லப்படுகிறது. அவர் சொல்றா, உமக்கு தெரிந்திருந்தும் நீர் என்ன செய்தீர்? அதை உணராமலும் கேளாமலும் இருந்தீர். அப்ப அதன் நிமித்தம் என்ன செய்யப்படுது? உமக்கு கர்த்தர் இப்படி ஒரு கட்டளை இட்டிருக்கிறாரு. அந்த எழுத்துக்குரிய வார்த்தைகளை சொல்கிறார். மேனே என்பதற்கு உன் ராஜ்யம் மண்டியிட்டு அதற்கு முடிவு உண்டாயிற்று. அந்த இரவே அந்த ராஜ்யத்துக்கு முடிவு உண்டானதையும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசில நிறுத்தப்பட்டு குறிய காணப்பட்டா என்றும், அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் என்னவா இருந்துச்சு? 0வா இருந்தது என்றதையும், பெரஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப
அன்று இரவே என்ன செய்யப்படுது, பெர்ஷியருக்கும் மேதியருக்கும் கொடுக்கப்படுது. அதான் மேதியருடைய ராஜாவாக தரியும், பெர்ஷியோட ராஜாவாக கோரேசும், அவர்கள் இருவரும் தான் என்ன செய்யறாங்க, அந்த ராஜ்யத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அன்று இரவே அந்த ராஜ்யத்துக்குள்ள வருகிறது. கோரேஸ் ராஜாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வசனங்களை நாங்க பார்த்தோம், அதிக ஆதாரபூர்வமாக பார்த்து கொண்டோம். அப்ப இங்க தானியேல் என்ன செய்யப்படுகிறார், அவர் கௌரவிக்கப்பட இல்லை. அதாவது நேபுகாத் நேச்சருடைய இடத்துல அவர் அதிகாரப்பூர்வமாக அரசு சபையில இருந்தார். ஆனா பெல்ஷாத்தருடைய சபையிலையும் என்ன செய்யப்பட்டார், அவர் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையும் என்ன செய்யப்படுகிறார், ஆனா அவர் உயர்த்தப்படுகிறார். அதாவது தரியு கோரேஸ் நாட்கள்ல அவருடைய உண்மை தன்மையின் நிமித்தம், அதாவது அவர் உண்மையும் உத்தமனுமாக இருந்த நேரத்துல கர்த்தருக்கு முன்பாக எப்ப தன்னுடைய வாலிப வாழ்க்கை சிதைக்கப்பட்ட போதும், அவருடைய வாழ்க்கை இல்லை என்று ஆன போதும் கூட தேவனை தனக்கு அவருக்கு முன்பாக வைத்துக் கொண்டது நிமித்தம் என்ன செய்யறார், அவருடைய சகல காரியங்களின் ஜெயமாக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. சோ நாங்க 6ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து போவோம். 6ஆம் அதிகாரத்துல என்ன செய்யப்படுது, பாபிலோனு தரியு என்னும் ராஜா அரசாளுகிறதுக்கு வருகிறார். அப்ப அந்த சேனாதிபதிகளுக்கு எல்லாமே அதிகாரியாக தானியேலை உயர்த்த ராஜா நினைக்கிறார். அப்ப இதை அறிந்த சேனாதிபதிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதான் தானியேல் 6:3 இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியா ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்பட இல்லை. அதை நாங்க காணக்கூடியதாக இருந்துச்சு. ஏனென்றால் தானியேல் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமனாக இருந்தது நிமித்தம் அவர்களால் என்ன செய்யல, குற்றம் கண்டுபிடிக்க முடியாதனால அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு ராஜபாரியத்தை கட்டி கொண்டதும் அந்த ராஜாவைத்தான் என்ன செய்ய வேண்டும், 30 நாட்கள் தொழுது கொள்ள வேண்டும். அவர்களுக்குத்தான் கீழ்ப்படிந்திருக்கணும், அவர்களைத்தான் தலை வணங்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குள்ள இவர் என்ன செய்யறார், அப்படி இருந்தும் அவர் என்ன செய்யறார், அது தேவனை மட்டுமே இவர் தொழுது கொண்டு இருக்கிறது அவர்கள் கண்டுட்டு ராஜாட்ட போய் என்ன செய்யறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ராஜா என்ன செய்யறார், தானியேலுக்கு பிரியமான ராஜாவாக இருந்தபடியா அதை அவர் அமுல்படுத்துவதற்கு யோசிக்கும் போது அவர்கள் என்ன சொல்றாங்க, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேலுக்கும் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக ராஜாவின் தாக்கிதத்தை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாவிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினாலும் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளையிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீரல்லவா. அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டது என்றான். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டப்பா. அதற்கு பதிலாக என்ன செய்யறாங்க, இவங்க இப்படி தானியேல் உடைய பிரமாணத்தை கைக்கொள்ளலை என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி தானியேலுக்கு எதிரான செயற்பாடுல இறங்குறாங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும் படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பி வைப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். அப்ப எப்படியாவது என்ன செய்யறார், அவர் அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டா அவர்கள் மாற்ற மாட்டார்கள். அப்ப இவர் ராஜா என்ன செய்யறார், எப்படியாவது தானியேலை காப்பாற்றியா. ஆனா ராஜா இத அறிந்து கொண்டு அவங்க செய்யறாங்க என்னன்னா, அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்துல திரும்பவும் கூட்டமாய் ராஜாவே, நீ கட்டளையிட்ட எந்த தாக்கிதமும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீர் என்றார்கள். ஒரு கல் கெபியினுடைய வாசல் மேல் கொண்டு வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாத படிக்கு ராஜா தன் மோதிரத்தினால் தன் பிரபுக்களின் மோதிரங்களின் மேல் அதன் மேல் முத்திரை போட்டார். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் அவனுக்கு நித்திரை அன்பாக இருக்கிறான் என்றதை இங்க காணக்கூடியதாக இருக்கு.
அப்ப இங்க ஏன்னு சொன்னா லைக் ஒருத்தருக்கு நம்ம நேசிக்கிறவங்களுக்கு துன்பம் வரும்போது என்ன செய்வோம், நம்மளை அறியாமலே நமக்கு தூக்கம் கெட்டு போயிரும், இல்லாட்டி அதை பற்றின சிந்தனையோடு இருப்போம். அப்ப ராஜாவுக்கு எப்படியாவது என்ன செய்யணும், தானியேல் காப்பாற்றப்பட வேண்டிய எண்ணமே அவனுடைய மனதுல இருந்தபடியா அவன் அதை பற்றின சிந்தனையிலேயே அன்று இரவு கழிக்கிறான். அப்ப அது மட்டும் இல்லாம அங்க சிங்க கெபிக்குல போட்டதும் அது ராஜா என்ன செய்யறா, அதிகாலையில எழும்பியே உடனே அந்த கெபிக்கு கிட்ட ஓடி போறார். ராஜா கெபி கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்க கெபிகளுக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருந்தார் என்று தானியேலை கேட்டார். தானியேலோ, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அப்ப இங்க வந்து தானியேலுக்கு இல்ல கெபில இருக்கிற சிங்கத்தை கட்ட வந்த தூதர்களுக்கு தானியேலை தூக்கி வெளியே போடுறது இலகுவாக இருந்திருக்கும் இல்லையா? பேதுரு சிறைச்சாலையில இருந்த போது பேதுரு அப்படித்தானே விடுதலை ஆக்கினாங்க. அப்ப தானியேலை வாயை கட்டி கொண்டார்கள். ஏண்டா அங்க வந்து சொல்லப்பட்ட காரியம் என்னண்டா, இந்த தரையும் மன்னனுடைய விசுவாசம் அங்குதான் இருக்கிறது. அவர் சொல்லும் காரியம், நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவித்தாரா? அதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கு. இவர் இடைவிடாத ஆராதிக்கிற இந்த தேவன் தான் இவரை காப்பாற்ற வேண்டும். அப்ப அந்த இரவே தூதன் வந்து அவரை வெளியில கொண்டு வந்திருந்தா யாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து யாரோ காப்பாற்றி விட்டுருக்காங்க. ஆனா இந்த ராஜாவே போய் அந்த கெபியின் கல்லை விடுவித்து அவரை கூப்பிட்டது நிமித்தம் அங்க என்ன செய்யப்படுது, அந்த ராஜாவின் விசுவாசம் என்ன செய்யப்படுது, வர்த்திக்கப்படுகிறது. அந்த விசுவாசம் வர்த்திக்கப்பட்டதுனாலதான் ராஜா என்ன செய்யறார், அடுத்த அதிகாரத்துல தானியேலின் தேவனே தேவன், அவர் மட்டுமே இப்படி ரட்சிக்கத்தக்க வல்ல தேவன் என்பதை அவர் அறிக்கையிடுகிறார். அப்ப அந்த அறிக்கை அவருடைய நம்ம மூலமும் தேவன் அப்படித்தான் நமக்கு ஒரு சில சோதனைகளை கடந்து வர நம்மளை அனுமதிப்பார். அதுக்கு காரணம் அந்த சோதனைகள் நம்மளை தேவன் கைவிடுவதற்காக இல்ல, அந்த சோதனைகளில் தேவன் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புவார். ஏனென்றா தேவன் அந்த இடத்துல நம்மளை பாதுகாக்கும் போது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும், மற்றவர்களுக்கு அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணப்படும். அப்போ ஒரு விசுவாசம் இன்னொருத்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்க நாம சாட்சிகளாக இருக்கிறோம். அப்ப நம்முடைய சாட்சிகள் என்ன செய்யப்படும், இன்னொருத்தருக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் என்ன செய்யப்பட வேண்டும், நம்முடைய சாட்சியான வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க தானியேல் 6வது அதிகாரத்துல நாங்க கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கே தானியேல் மூலமாக தேவனின் நாமமும் மகிமைப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்துல என்ன செய்யப்படுகிறது, ராஜாவின் விசுவாசமும் வர்த்திக்கப்படுகிறது. அப்ப இன்னும் காரியத்தை குறித்துதான் நீங்க அதைத்தான் இந்த 6ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்ப 1 தொடக்கம் 6 அதிகாரங்களும் என்ன செய்யப்படுகிறது, தானியேலுடைய பர்சனல் லைஃப் குறித்த அதிகாரங்களாகத்தான் இருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தில இருந்து 12ஆம் அதிகாரமும் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மல்கியாக்கு மத்தேக்கும் நம்ம இடையில இருந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களும் கடைசி காலத்துக்குரிய வெளிப்பாடுகளும் தான் நாங்க தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுவதை நாங்க காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து இங்க இன்னொரு காரியத்தை நாங்க பார்க்க வேண்டும், தேவ பிள்ளைகளுக்காக தீங்கி நினைக்கிறவர்களுக்கு எப்படி காரியம் மாறுதலாக. அப்ப இங்க வந்து என்ன செய்யப்படுகிறது, தானியேலை கெபியில போட நினைத்தவர்களை என்ன செய்யறா, அடுத்த நிமிஷமே ராஜா வந்து தானியேல் 6:24 பாத்தீங்கன்னா, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களை அவர் குமாரரையும் அவர் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னமே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையும் நொறுக்கி போட்டது. அப்ப நாம ஒரு மனுஷன் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஒரு மனுஷன் என்ன தீங்கு நினைக்கிறானோ அந்த தீங்கு என்ன செய்யப்படுது, அவன் மேல் சுமத்தப்படுகிறதுக்கு இது ஒரு உதாரணம். இங்க வந்து தானியேலுக்கு எதிராக அந்த பிரபுக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தி தானியேலை சிங்க கெபியில போட்டு தானியேலோட வாழ்க்கையை முடிச்சு விடணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்றைக்கு நிறைய பேட்ட ஊழியர்களோட வாழ்க்கையை முற்படுத்தான். ஏண்டா அந்த ஊழியர்கள் பிரகாசிக்கிறத விரும்பாதவங்க என்ன செய்வாங்க,
அவருக்கு எதிராக நிறைய சதித்திட்டங்க அவங்களோட நாமங்களை தேவையில்லாம பேஸ்புக் வீடியோ அல்லது யூடியூப் போட்டு நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை பாக்குறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களை இன்னும் இன்னுமா குற்றப்படுத்துவார்கள். ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது கை போடலாகாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த மனுஷனை பற்றியும் தவறா கதைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. தேவன் ஒருவரே அவர்களை காண்கிறவராக இருக்கிறார்கள். அதனால நீங்க யாரையும் எந்த ஒரு அபிஷேகம் தேவ மனுஷங்களை பற்றி குற்றப்படுத்த நினைக்காதீங்க. யூடியூப்ல எல்லாம் பார்க்க முடியும், நீங்க காண முடியும். அவதூறான செய்திகளுக்கு இல்லாட்டி காதுகள் இன்னொருத்தர் அவதூறான செய்திகளை உங்களுக்கு சொல்ல முடியும். ஐயோ அந்த ஊழியரை பற்றி தெரியுமா, இந்த அது எங்களுக்கு தேவையில்லை. அவர் ஒரு தேவ மனுஷன். நான் ஆலயத்துக்கு போகிறேன், அந்த தேவ மனுஷன் மூலமாக தேவன் என்னோடு பேசுகிறார். துதி ஆராதனையில நான் கலந்து கொள்கிறேன், தேவனின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறேன். அவர் எனக்கு என்னுடைய மந்தைக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவருக்கும் தேவனுக்கும் தான் அந்த பர்சனல் லைஃப். அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஊழியக்காரர் நமக்கு எப்படி இருக்கிறார், என்னை எப்படி வழி நடத்துகிறார் என்றது தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதனால ஜாக்கிரதையாக, காலம் பொல்லாததாக இருக்கிறது. சத்ருவானவன் நம்மளை பாவத்துல விழுத்தி அடிச்சுட்டே போறான். அதனால நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. மற்றவங்க செய்யறாங்க, அவங்க ஞானத்தை அறியாம. அதனாலதான் சவுல் மீது தாவீது ராஜா சவுலை நினைத்த கொண்டிருக்க முடியும். அவருக்கு பல சந்தர்ப்பங்கள் அங்க கிடைக்குது. ஆனாலும் என்ன சொல்றார், இல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை போடலாகாது என்று சொல்றது மட்டுமில்ல, அங்க தாவீது ராஜாவை கொண்டுட்டு ஒருத்தர் செய்தி சொல்லுவார். ஆனா அந்த செய்தியை கேட்டதும் அவர் கேட்கிற ஒரு விஷயம், நீ எப்படி அபிஷேகம் பண்ணினவன் மீது கை போட்டிருப்பாய் என்று சொல்லி அவனை கொன்று போடுவது மட்டும் இல்லாம தனக்கு எதிரியா இருந்த சவுலுக்காக மனம் வருந்தி ஒரு புலம்பலை எழுதியிருப்பார். நீங்க அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த புலம்பல்ல பார்த்தா தன்னை விரட்டி அடித்து தன்னை விரட்டி சாகடிக்க நினைச்ச சவுளை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார். அவருடைய அதிசயங்கள், அவருடைய ராஜ்யங்களையும் அவர் வென்ற செய்திகளை பற்றியும் தன்னுடைய அன்புக்குரிய நண்பனை பற்றியும் தான் அந்த புலம்பல்ல சொல்லியிருப்பார். அதனால நாம தாவீது ராஜாவுடைய இருந்த கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனால நமக்கு எதிராக எழும்பப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காம போக வேண்டும் என்று சொன்னா நாம அமைதியா இருக்கும் போதுதான் நமக்காக தேவன் யுத்தம் செய்வார். அதனால இந்த காரியங்கள் எல்லாம் காதுல விழும் போதெல்லாம் காது கேளாதவன் போல இருக்கணும். சபையெல்லாம் சில நேரத்துல காது கேளாதவன் போல இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நீங்களும் என்ன செய்யணும், ஊழியர்களை பற்றி கதைக்கும் போது அந்த இடத்துல சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை போடலாகாதென்று ஒரு வார்த்தையை சொல்லி அந்த கதைக்கு புஸ்டாப் வச்சிருங்க. ஏன்னா அந்த இரத்தப்பழி நீங்க காது கொடுத்து கேட்டாலும் என்ன செய்யும், அந்த இரத்தப்பழி உங்க மேலையும் வரும். அதனால மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். அதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதுதான் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம். அதாவது நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதோனி பேசக்கென்ற ஒரு ராஜாவை பார்த்திருப்போம். அந்த அதோனி பேசக்கென்றவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னா, அவர் கொடூரமான ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் 70 ராஜாக்களை, அதாவது 70 ராஜாக்களை தனக்கு அடிமையாக வைத்திருந்தது மட்டுமில்ல, அந்த 70 ராஜ்யத்துக்கும் அவர் அதிபதியாக இருந்தார். அந்த ராஜாக்களை எப்படி அவர் அடிமையாக வைத்துக் கொண்டாருண்டா, அவருடைய கால்களின் பெருவிரல்களையும் கைகளின் பெருவிரல்களையும் வெட்டிட்டு என்ன செய்வாராம், அவர் சாப்பிடும் போது கொட்டுன்ற தூள்களை தான் அவர்கள் சாப்பிடும்படியாக என்ன செய்வார், அப்படி ஒரு அடிமைத்தனத்துல வச்சிருந்தார் என்பதை 1ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும். ஆனா அந்த அதோனி பேச சொல்ற ஒரு வார்த்தையை கேளுங்க. அதாவது 1:6 சொல்லப்படுது, அதோனி பேச 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவுகளுக்கு தரைக்கப்பட்டவர்களாக என் மேஜையின் மேல் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். நீங்க எப்படி, அதாவது நீங்க எப்படி ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறீங்களோ அப்படித்தான் நீங்களும் நியாயம் தீர்க்கப்படுவீங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கொண்டு, இது கடைசி காலமா இருக்கிறபடியா நாம மற்றவனுக்கு தீங்கு நினைச்சா நமக்கு அந்த தீங்கு வர, மற்றவனுக்கு நன்மை செய்தா அந்த நன்மையை தேவன் நமக்கு ஒரு நேரத்துல தேவைப்படும் நேரத்துல அந்த நன்மையாக நமக்கு சரி கட்ட வல்லவராயிருக்கிறார் தேவன். அப்ப அங்க அந்த ராஜாக்களை அடிமையாக்கின அவர்களுக்கு அந்த அதோனி பேசக்கத்தான் கர்த்தர் என்ன செய்யறா, அவனுக்கும் அதே தீர்ப்பை கட்டளை இடுகிறார் நியாய தீர்ப்பில. அடுத்து இன்னொரு காரியத்தை தான் பார்க்க போறோம். அதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த எஸ்தர் புத்தகம்.
எஸ்தர் புத்தகத்திலேயும் இப்படி ஒரு காரியம்தான். எப்ப தானியலுக்கு எதிராக எப்படி இந்த பிரபுக்கள் எல்லாம் சதி திட்டம் தீட்டி தானியல் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் அந்த கெபியில சங்கரிக்கப்பட்டார்களோ, அதே மாதிரி என்ன செய்கிறார்கள், எஸ்தர் புஸ்தகம், நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது நான் ஏற்கனவே அதை தியானிச்சு அதுல சில காரியங்களை எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படி எஸ்தர் புஸ்தகத்தை தியானிக்க வேண்டும் என்பதை குறித்து. எஸ்தர் புஸ்தகத்துல அகஸ்வேரு ராஜாவை இயேசு கிறிஸ்துவாக நீங்க தியானிக்க வேண்டும். அதுல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட அத்தனை குணாதிசயங்களும் அகஸ் ராஜாவுக்கு பொருந்தக்கூடியதாகவும் அதில் வெளிப்பட்டிருக்கு. அதே பஸ்தியை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சபையாக எஸ்தர் சபையாக தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த எஸ்தர் சபை எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றத அங்க சொல்லியிருப்பார். அதாவது வெள்ளை போலத்தினால் 6 மாசமும் சுகந்த வர்க்கத்தினால் 6 மாசமும் பெண்களுக்கு, அதாவது பெண்கள்ன்றது சபைக்குரிய வசனத்தினால என்னமோ ஒவ்வொரு வருஷத்துல 12 மாதங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அங்க கொடுத்திருப்பார். அப்ப தேவன் ஒரு விஷயத்தை என்ன செய்வார், ஒரு காரியம் நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை அங்க கொடுத்திருக்க மாட்டார். அதே மாதிரி ரூத்துக்குள்ளேயும் அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கும். நம்மளால முடிஞ்சா இந்த வெளிப்படுத்தல் விசேஷங்கள் முடிந்த பின்பு எங்களால தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தாருண்டா அதை தியானித்துக் கொள்ளுவோம். அதே மாதிரிதான் அங்க எஸ்தர் சபையாக இருப்பார். மொர்தெகாய் ஒரு சபைக்கு நல்ல மாதிரி, அதாவது போதகராக. எஸ்தர் ராஜாத்தி ஆனதும் அவக்கு என்னது, இந்த யூதர்களுக்கெல்லாம் நடக்க போற காரியங்களை குறித்து அவக்கு தெரியாம இருந்தனா அவ பயப்படுறா. ராஜாக்கு முன்னாடி தான் போனா என்ன செய்ய கொல்லப்பட்டு வந்து. ஆனா அந்த தவறை சுட்டி காட்டி, நீ என்னத்துக்காக நீ ராஜாத்தியாக தெரிந்து கொள்ளப்பட்ட, அத போதகர்கள் செய்யற காரியம். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆலயத்துக்கு ஏன் நாம போறோம், நாம ஏன் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஆலயத்துக்கு போறோம்? நம்ம தேவனை வீட்டில இருந்தே ஆராதிக்கலாமே. இல்லாட்டி நம்ம பைபிள் வாசிக்கிறோம், துதி ஆராதனை செய்யறோம். ஆனா எதற்காக ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில போறோம்? அங்குதான் நம்ம பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாம அங்குதான் சுத்திகரிக்கப்பட முடியும். அங்குதான் நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும். எங்களோட துதி ஆராதனையில நாங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும் போது அங்குதான் நாங்க மண்டியிட்டு ஒப்பு கொடுப்போம். அந்த போதகர் தான் எங்களை வழி நடத்துவார். எங்களை சரியான பாதையில வழி நடத்துறதுக்கு ஒரு மந்தையின் கீழே, மேய்ப்பனுக்கு கீழே நாங்க கீழ்ப்படிந்து இருக்க வேணும் என்று வேதம் சொல்லுது. அதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமையில நாங்க ஆலயத்துக்கு போகணும். நமக்கு எல்லாமே தெரியும் தானே, வேதத்துல நாம கற்றுக்கொள்ள அந்த விஷயத்தையா போதகர் கற்றுக்கொள்ள போறா? இல்லாட்டி நாம செய்யாத துதியா போதகர் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை? அது இல்ல. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா தேவன் அந்த போதகரை கொண்டு எங்களை வழி நடத்த விரும்புறார். அந்த போதகருக்கு கீழே நாங்க கீழ்ப்படி இருக்கிறத விரும்புறார். அதைத்தான் அந்த எஸ்தர் ராஜாத்தியோட புத்தகத்தை எடுப்பதுன்னா, அந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த வளர்க்கப்பட்ட நாளில இருந்து அவள் அன்று தொடக்கம் என்ன செய்தானாம், மொர்தெகாயின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள் என்று இருக்கும். அப்ப நாம என்ன செய்யணும், எப்ப ஒரு ஆலயத்துக்கு கீழே ஒரு போதகனுக்கு கீழே நாங்க கொண்டு வரப்பட்டோமோ அந்த போதகரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நமக்கு எவ்வளவு பெரிய டேலண்டா இருக்கலாம், நாம எவ்வளவு பெரிய மனுஷரா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் இல்ல. ஆலயத்துக்கு போன நம்ம எல்லாரும் என்ன கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு என்னதான் அபிஷேகம் என்னதான் இருந்தாலுமே தேவனுக்கு முன்பாக நாம எல்லாரும் சரிசமனாக நம்மர்கள் அத மனசுல வச்சுக்கணும். இருந்தா நம்ம சரிசமமானோட நமக்குள்ள எந்த தகுதி தராதரமும் இல்லை. நமக்கு ஒரு மேய்ப்பன் கொடுத்திருக்க, அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றது வேதத்தின் கட்டாயம். நம்ம அதை கீழ்ப்படுகிறோமா இல்லையான்றத தேவன் காண்கிறார். அப்ப அவர் நல்ல போதகராக இருந்து எஸ்தர் ராஜாத்துக்கு என்ன சொல்லுவார், நீ இப்படி ராஜரீக தரித்து கொள்ள தேவன் உனக்கு இதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டிருப்பார். எதற்காக? இந்த ஜூதர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் என்ன செய்திருப்பார், உன்னை ராஜாத்தியாக தெரிந்து கொண்ட. அதன் பின்பு தான் அந்த உணர்வு அடைந்த பின்பு, போதகரான அந்த மொர்தெகாய் சொன்னதன் பின்புதான் அந்த ராஜாத்தி என்ன செய்யறா, உணர்வு அடைஞ்சு 3 நாள் உபவாசம் இருந்து தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ராஜாவினிடத்துல போறார். அப்ப அந்த ராஜாவினிடத்துல போகும்போது நாங்க ஆமான இந்த ஆமான் யார் என்றதை நாங்க பார்க்க வேண்டும். இந்த ஆமான் யார் என்றதை நாங்க நிச்சயமாக கண்டறிய வேண்டும். அந்த ஆமான் யார் என்பதை எஸ்தர் 3வது அதிகாரம் 1 இந்த நடவடிக்கைகளுக்கு பின் ராஜாவாகிய அகஸ்வேரு அம்மைதாதின் குமாரனாகிய ஆமானையும் ஆகாகிய என்னை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான்.
இவை நிகழ்ந்த பிறகு என்ன நடக்குது? அப்ப இங்க வந்து ஆமனை வந்து நாங்க புத்தகத்துல வந்து சாத்தானை தான் பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து இவருக்குரிய கிரீடத்தை, அதாவது ஆமானுக்கு என்ன செய்யப்படுகிறது? இங்க பிரபுகளுக்கு மத்தியில அவருக்கு மேலாக அவருக்கு உயர்த்தி வைக்கப்பட்டதும் இந்த ஆகாக்கியன். அப்ப அந்த ஆகாக்கியன் அப்ப ஆகாக்கியன் அந்த ஆமான மதிக்கேலி என்ற முருதக்காய் வந்து அவரை வணங்காத, வணக்கம் செலுத்தல் என்று சொன்னா, அந்த முருதக்காய்க்கு பதிலா தனி முருதக்காய் மேலதான் அவருக்கு கோபம் வரணும். ஆனா அவர் வந்து என்ன செய்வாருன்னா, முருதக்காயை ஒன்றுமே செய்ய மாட்டார். ஆனா முருதக்காய் யூத குலத்தை சேர்ந்தவர் என்றதுனால யூதர்கள் அனைவரையும் என்ன செய்யறார்? அழிக்கிறதுக்காக ஒரு சட்டம் பிறப்பிக்கிறார். அகஸ்வரு ராஜாவின் இடத்துல ஒரு தப்பான ஒரு கருத்தை சொல்லி என்ன செய்யறார்? அந்த ஜூதர்களை கொன்று போடும் 127 நாடுகள்ல இருக்கிற சகல ஜூதர்களும் அழிக்கப்படுவதற்காக சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அப்ப அந்த சட்டத்தை வந்து ஒரு எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் ஜெபத்தின் ஊடாகவும் அந்த சட்டத்தை நிர்மூலமாக்குறார். இந்த ஆமானை ஏன் கர்த்தர் விட்டு வைக்க கூடாது என்று சொன்னார் என்றதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உபகாமத்துல பார்த்திருப்போம், மோசைக்கு வந்து கர்த்தர் சொல்லுவார், கானான் தேசத்துல இருக்கிற அம்மோனியர்கள் எல்லாரையும் கொன்று போடும்படி சொல்லியிருப்பார். ஆனா யோசுவா என்ன செய்வாருன்னு சொன்னா, அதுல கொஞ்சம் பேரை விட்டு வச்சிருப்பார். அப்ப அங்கேயும் என்ன செய்வாங்க? அந்த ஜூதர்களுக்கு எதிராக உருவாக்குற ஒரு சந்ததி வந்து விடுவிக்கப்படும். அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுவாங்க? நியாயாதிபதிகளோட காலத்திலையும் அவர்கள் அழிக்கப்படல. இங்க சவுல்ட காலத்துல என்ன செய்யறார்? கர்த்தர் சொல்றார், அவங்களை அழிக்க சொல்லி, அதாவது அந்த மிருகங்களையும் ஆகாயும் அவங்களோட ஆடு மாடு எல்லாவற்றையும் அழிக்கும்படி சொல்லும் போது, சகலத்தையும் ஒன்று விடாம அழிக்கும்படி சொல்லும் போது, சவுல் என்ன செய்திருவார்? அந்த ஆகாயையும் அந்த ஆடு மாடுகள்ல முதல் தரமானவைகளையும் என்ன செய்திருவார்? பாதுகாத்து கொண்டுருவார். அப்ப அதனாலதான் சாமுவேல் வந்து என்ன செய்வார்? சொல்லுவாருன்னு சொன்னா, இந்த நேரத்துல உமக்கு பதிலாக இன்னொரு ராஜாவை தேவன் தெரிந்து கொண்டார். நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால என்ன செய்யப்பட்ட? உம்முடைய ராஜ்யம் தள்ளப்படுதுன்னு அங்க சொல்ற. அப்ப அந்த நேரத்துல அவருக்கு ஆகாய வெட்டி போட்டுட்டு அவர் சொல்ற, நீ உம்முடைய தாய் குமாரன் இல்லாமல் போவாளாக என்று சொல்லி. ஆனா அந்த மனைவியும் அவருடைய சொந்தக்காரர்களும் தப்பிவிக்கப்படுகிறார்கள். அப்ப அவர்களுடைய சந்ததியில வந்த மனுஷன் தான் இந்த ஆமான். அம்மோனியர்கள்ல இருந்து ஆகாயின் மூலமாக வந்தவன் தான் அந்த அமெரிக்கையின் ராஜாவாகிய ஆகாவை உயிரோட விட்டு அவங்களோட சந்ததி பிழைத்தது நிமித்தம் தான் என்ன செய்யப்படுகிறார்? இந்த ஆமான் உருவாக்கப்படுகிறார். அப்ப தேவனுக்கு தெரியும் இந்த ஜூதர்களுக்கு என்ன செய்யப்பட போது ஒரு அவங்க இல்லாதாக்க மோசைக்கு கட்டளையிட்டார். யோசுவா அதை செய்யும்படி கட்டளையிட்டார். ஆனா யோசுவா செய்யல. ராஜா சவுலுக்கு கட்டளையிட்டார். ஆனா சவுலாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை 1000 வருஷம் கடந்து அந்த சாத்தான் பொறுத்திருந்து எப்படி மோசைய 2 வயசுல அழிக்க நினைச்சான, பிறந்த உடனே 2 வயசு பிள்ளைகள் எல்லாத்தையும் அழிக்க நினைச்சு கடைசியில அவரை தோற்கடிக்கிறது எத்தனை 120வது வயசுல தோற்கடிக்கிறது போல இந்த சாத்தா என்ன செய்யறான்? இத்தனை 1000 வருஷங்கள் கடந்து மறுபடியும் ஜூதர்களை அழிக்கிறதுக்கு ஆமான் மூலமாக என்ன செய்யறான்? கட்டளை பிறப்பிக்கப்படுகிறான். அந்த கட்டளையை ஆமான் பிறப்பிக்கப்படுகிறத பிறப்பிக்கப்பட்டதும் என்ன செய்யப்படுகிறான்? அந்த கட்டளை அந்த காரியம் வந்து என்ன செய்யுது? மாறுதலாக அமையுது. அது யார் அந்த காரியத்தை மாறுதலாக அமைக்கிறாரு? ஏன் அந்த இடத்துல அம்மோனியர்களை, ஏன் மிருகங்களை எல்லாம் கொல்ல சொன்னாருன்னு சொன்னா, அந்த அம்மோனியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னா, அவர்கள் மிருகங்களுக்கு பூஜை பண்ணி அந்த மிருகங்களிடத்துல இருந்து என்ன செய்வாங்களா? சக்திகளை பெற்றுக் கொள்வார்களாம். அப்ப மிருகங்களோட புனைதல், மிருகங்களுக்கு அருவருப்பான காரியங்களை செய்வதனாலதான் அந்த வாய் பேசாத மிருகங்களை கூட என்ன செய்ய சொன்னார்? கொன்று போடும்படி சொன்னார். ஆனா அது சவுல் ராஜாவு அதுல தேவனின் அர்த்தத்தை புரியாம, தேவன் சொன்ன அர்த்தம் புரியாது என்ன செய்ய, அவர்களை விடுவித்தது நிமித்தம் 1000 வருஷமாகியும் அவர்கள் மறுபடியும் அந்த ஜூதர்களுக்கு எதிராக எழும்பி வரும்போது ராஜா என்ன செய்ய, எஸ்தர் 7:9 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ராஜா சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அட்பனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்து விட்ட 50 முழம் உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டே நடப்பட்டிருக்கிறது என்றான். அப்ப எப்ப அந்த மொர்தெகாய் என்ன செய்யப்பட்ட? அந்த தூக்கண்டையில போடணும் என்று சொல்லி 50 மூலமான தூக்குமடிய செய்து வைத்திருந்தார். ஆனா எஸ்தர் ராஜாத்தி மூலமாக அந்த விருந்துல என்ன செய்தா? ராஜாத்தி
ராஜாவுக்கு சகலத்தையும் தெரியப்படுத்துறார். இந்த ஆமோனால இத்தனை யூதர்கள் பட போகிறார்கள் என்பதை தெரிவித்து அந்த காரியத்தையே மாறுதலாக மாற்றியது நிமித்தம் யாருக்காக தூக்குமடி செய்து வைக்கப்பட்டதோ அதே தூக்குமடியில் என்ன செய்யப்பட்டான்? ஆமான் போடப்பட்டான். இன்றைக்கு தானியேலை எப்படி அந்த கெபிக்குல போட நினைத்தவர்கள் கெபிலேயே போனார்களோ, அந்த நியாயாதிபதிகள் அந்த ராஜாவுக்கு நடந்தது. நான் எப்படி மற்றவர்களுக்கு சரி கட்டினோ அதே மாதிரி சரி கட்டப்பட்டேன் என்று சொல்ற மாதிரி தான் இங்கு ஆமானுக்கும் கொடுக்கப்பட்டது. தேவன் மோசே மூலமாகவும் சாமுவேல் மூலமாகவும் செய்ய முடியாத, அதாவது சவுல் ராஜா மூலமாக செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்ன செய்யறார்? எஸ்தர் ராஜாத்தி மூலமாக செய்யறத நாங்க இங்க காணக்கூடியதாக இருக்கு. இந்த எஸ்தர் ராஜாத்திய மட்டும் இல்ல, கர்த்தர் வேதத்துல நிறைய பெண்களை பயன்படுத்தியிருப்பார். அந்த வேதத்துல கர்த்தர் ரெபேக்காள் மூலமாக ஒரு பக்தி விருத்திக்கான சந்ததியை உருவாக்கி இருப்பார். லேயாள், ரூத்து, தமரா எல்லாம் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் கர்த்தருக்காக செய்த தியாகங்கள் அதிகமாக இருக்கு. ரூத், தமரா எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? கர்த்தருடைய வம்சாவளியிலே அவர்களோட பெயர்கள் வரப்பட்டது. ராகேப் பெண் ஒரு விபச்சாரியின் பேர் கூட வம்சாவளியில இருக்கும். ஏனென்றா அவ அந்த தியாகத்தை செய்திருப்பா கர்த்தருக்காக. தியாகத்தை செய்ததுனால வருதான்னு கேட்டா இல்ல. அந்த கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்துட்டு என்ன செய்திருவாங்க? கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் என்ன செய்திருவாங்க? தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்வாங்க. அதைத்தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நாம பாவிகளாகி எப்பவும் இருக்கணும் என்று அவருக்கு தெரியும் நாம பாவிகள் என்று. ஆனா நம்ம பாவிகளாக இருக்க தேவன் விரும்புறது இல்ல. பாவத்தை விட்டு வெளியே வரணும் என்று தான் நினைக்கிறேன். நம்ம விழுந்தாலும் மறுபடியும் நம்ம தேவனிடத்துலதான் வரணும் என்று நினைக்கிறேன். அப்படித்தான் அந்த ராகா பெண்ணும் ஸ்திரீயும் தேவனிடத்துல வந்தா. அப்ப அப்படியானவங்களுக்கு அதுக்கப்புறம் 19 பெப்ரவரி யாகேல், சகரியா பெண், மகதன மரியாள், மரியாள்னு சொல்லிட்டே போகலாம். அங்க நிறைய பெண்களை கர்த்தர் பயன்படுத்தியிருப்பார். ஏண்டா கர்த்தர் பெண்களின் ஊடாக செய்கிறது. இன்றைக்கு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருங்க, அமெரிக்கா தேசத்திலேயே கிட்டத்தட்ட நான் நியூஸ்ல தான் பார்த்திருந்தேன், 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பெண்கள் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வுக்காக, அதாவது விழிப்புணர்வுண்டா தேவனுடைய நாமத்தையும் எழுப்புதலுக்காக ரோட்டுகள்ல சேர்ந்து அவங்க பிரச்சாரம் பண்றது எல்லாம் காணக்கூடியதாக இருக்கு. அப்ப தேவன் பெண்கள் மூலமாக செய்யற ஒரு ஊழியமாகவும் இருக்கு. ஆண்கள் மட்டும்தான் ஊழியத்துல பங்கு கொள்ளணும் என்று இல்ல, பெண்களையும் எடுத்து பயன்படுத்துகிற காலமாக இருக்கு. அதனால நாம எவ்வளவுக்கு நம்மளை சுத்திகரித்து நம்மள தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போதுதான் என்ன செய்யப்படுகிறோம்? தேவனம் எடுத்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. நாம எப்பவுமே பாவத்திலே விழுந்து கொண்டிருந்தோம் என்றால் தேவனால நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியாது. அப்ப இந்த 6ஆம் அதிகாரத்துல என்ன செய்யப்படுகிறது? ராஜா தானியேலுக்கு எதிராக செய்யப்பட்ட சகலதும் காரியம் மாறுதலாக அமைந்து அந்த பிரபுக்கள் அந்த கெபியில போடப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாம என்ன செய்யப்படுது? தரியு ராஜ்ய காலத்திலையும் பெர்ஷியாவின் கோரேசின் ராஜ்ய காலத்திலையும் தானியலின் காரியம் ஜெயமாய் முடிஞ்சது. அப்ப கர்த்தருக்கு முன்பாக தானியல் உண்மையும் உத்தனமாகவும் எடுக்கும் தீர்மானத்துல உறுதியாகவும் கீழ்ப்படிவும் தாழ்மையும் கொண்ட மனுஷனாக இருந்ததுனால என்ன செய்யப்பட்டான்? தானியலின் காரியம் எல்லாமே ஜெயமாக முடிகிறது. அப்ப அந்த ஜெயமாக நம்ம காரியங்களை எல்லாமே ஜெயமாக முடியணும்டா நம்ம சில உருவாக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதற்காக தேவன் அந்த பாதைகள் நம்மளை கடத்தி செல்கிறார். அதுல உருவாக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக உண்மையும் முத்தமுமாக ஓடும் போது தேவன் தகுந்த நேரத்தில் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வருகையின் போது நாம எல்லாரும் என்ன தகுதிப்படுத்தப்பட்டு அந்த வருகையில நாம எல்லாருமே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்ம கூட இப்ப இந்த வசனத்தின் ஊடாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால எவ்வளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்த முடியுமோ அவருக்கு ஒப்பு கொடுங்க. சீர்படுத்தி பலப்படுத்தி பயன்படுத்தும்படியாக அவரிடத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த கிழமை 7வது அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே நாங்கள் கடைசியாக ஜெபித்து முடிக்க போகிறோம். இதில் இருக்கிற யாராவது தாழ்மையுடன் ஜெபிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கோடி சோத்திரம் அப்பா, நேரத்திலும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலகாரம்
நீர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய ராட்சியத்தை பணி செய்ய இந்த ஒரு வெளிப்பாடுகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக பணி செய்கிறோம். ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தால் நாங்கள் உமக்காக இருந்து ஊழியத்தை செய்வோம். அந்த ஒரு காலங்கள் ஆதாயம் பண்ண இந்த ஒரு லட்சணத்தில் நாங்கள் இருக்கிறோம். கட்சி கொடுத்த அருமையான ஆமென், ஆமென். எல்லாருமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடும் கூட இருப்பாராக.